Daily. Taste the Daily. அஞ்சலி, இந்த காஃபி. நீ என்னதான் என்ன புடிச்சு கீழே தள்ளி இருந்தாலும் நீ என் அண்ணன் பொண்ணாச்சே. நீ எதுவும் குடிக்காம சாப்பிடாம இருக்கிறத பார்த்து என்னால எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? இந்தா காஃபி குடி. நீ என்னதான் நல்ல வேஷம் போட்டாலும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். உன் பொண்ணாலதான் என்னோட வாழ்க்கையே போச்சு. நீதான் அவகிட்ட பேசி மறுபடியும் என்ன அந்த வீட்டுல மருமகளா சேர்த்து வைக்கணும். அது முடியாது. இப்ப கூட தவற விட்ட வாழ்க்கைய எப்படியாவது தட்டி பறிச்சு வாழணும்னு தான் ஆசைப்படுறே தவிர நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கார்த்திக் தம்பி கூட சேரணுங்கிற எண்ணம் உன் மனசுல துளி கூட இல்ல. நீ தப்பு பண்ணிருக்க அஞ்சலி. அதுக்காக நீ அவர் கால்ல விழுந்து கூட கெஞ்சலாம், அது தப்பு இல்ல. அவர் மன்னிக்கிற வரைக்கும் நீ பொறுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில வாழ்க்கைய வாழ்ந்துடலான்னு கணக்கு போடாத. கொஞ்ச நாள் நீ பொறுமையா இரு. முதல்ல நல்லவளா திருந்து. அதுக்கப்புறம் இத பத்தி நானே இலக்கிய கிட்ட பேசுறேன். ஓஹோ, அவ்வளவு எகத்தாலமா உனக்கு? ஆத்தால மகளுமா சேர்ந்து என்ன வாழ விட மாட்டீங்களா? உன்ன எரியுதே. ஐயோ லட்சுமி, லட்சுமி, என்னாச்சு? என்னமாச்சு? அம்மா முகத்துல காஃபியா இருக்கு மாமா. அம்மா, அம்மா முகத்துல காஃபியை கொட்டிருக்காங்க மாமா. காஃபி கொட்டிருக்கா? பரவாயில்ல, விடுங்கண்ணே. உலகார பாவி, கொதிக்கிற காஃபிய முகத்துல கொட்டிருக்க. உனக்கு அவ்வளவு ஆணவமா? உன்னெல்லாம் கொன்னா தாண்டி சரி வரும். இப்ப எதுக்கு அஞ்சலி மேல பாயிரீங்க? அவ பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? இவ வாழ்க்கையை கெடுத்த இலக்கியா அந்த வீட்டுல சுகமா இருப்பா. அவ ஆத்தா நம்ம வீட்டுல சுகமா இருப்பா. ஆனா என் பொண்ணு மட்டும் வாழ விட்டே இருக்கணுமா? அந்த கார்த்திகோட சேர்த்து வைன்னு அஞ்சலி கேட்டதுக்கு உன் தங்கச்சி முடியாதுன்னு சொல்றா. என்ன திமிரா பதில் சொல்றா தெரியுமா? அதான் அஞ்சலி காஃபியை மூஞ்சில ஊத்துனா. ஆயமுடு, ரெண்டு பேரும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. இவ வாழ்க்கை பறி போனதுக்கு இவளுடைய ஆணவம் தாண்டி காரணம். இலக்கியா மேல பழி போடாத. ஆமாமா, இலக்கியா என்ன கொலையே பண்ணாலும் நீங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, இழந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு வைங்க, உங்க தொங்கச்சி மூஞ்சில காஃபி இல்ல கொதிக்கிற எண்ணெய ஊத்திருவேன். என்ன சொன்ன? அவ்வளவு திமிராய் போச்சா உனக்கு? இன்னுமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ வெளியே. ஓடி. யோ, அவளை எங்கேயா போ சொல்ற? எங்கேயோ போய் தொலையட்டும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணே எனக்கு வேணாம். கிளம்பு. உன்னை தாண்டி சொல்ற. ஓடி வெளியே. ஓடி சொல்றல. இதுக்கு மேல என் பொண்ணை தொந்தரவு பண்ண நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அஞ்சலி இங்கதான் இருப்பா. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அந்த அளவுக்கு ஆயி போச்சா? இவ கெடுறதுக்கு காரணமே நீதாண்டி. உன் சப்போர்ட்ல தான் இவ இப்படி ஆடிட்டு இருக்கா. இவ ஆட்டத்தை அடக்கணும்னா முதல்ல உன் காலை கட்டணும். கட்டுற. வா வா. யோ, விடியா? விடுங்கறல. விடுங்க. மாமா, விடுயா? விடுங்க. எனக்கு அம்மா, அப்பா விடுங்க. கேளுங்க மாமா. மாமா, அம்மா எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. ஓடி. விடுங்க. வா. அம்மா, அம்மா என்னங்க? அப்பா விடுங்க. என்ன பண்றீங்கப்பா? என்ன சொல்றல? விடுங்க. அப்பா, ஐயோ, என்னங்க? அப்பா கதவு தரையா? அப்பா ஏன் போடுறீங்க? அம்மா ஒரு புடிச்ச ஜன்மம். கதவை திறக்கல. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். தொறையா? அப்பா எதுக்கு போடுறீங்க? இப்படி பண்ணாதாண்டி சரி வரும். கதவை தரங்க. குடிங்க. சாவி அஞ்சலி. குடிங்க. சாவி குடிங்க. தொறையா? நான் வெளிய வந்து பேசுற. கதவை தரங்க. என்னங்க? காஃபிய குடிக்க கொடுத்தா மூஞ்சலியா ஊத்துற நீ?
ஏய், லக்ஷ்மி இனிமே காஃபி டீ போட மாட்டா. நீதான் போடணும். நான் காஃபி மட்டும் இல்ல, 3 வேளை சாப்பாடும் நீதான் சமைக்கணும். அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சும்மா பூச்சண்டி எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சமைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க 2 பெரிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். அப்புறம் ரோட்ல பிச்சைதான் எடுக்கணும். ஒழுங்கா சோத்த சமைச்சு போடு, இல்லனா நான் சொன்னதை செய்வேன். Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.